வேதத்திலே நாங்கள் பார்க்கும்போது தேவனை கண்ட மனிதர்களையும் தேவன் கண்ட மனிதர்களையும், தேவனை கண்ட மனிதர்கள், தேவன் கண்ட மனிதர்கள், இப்படியாக நாங்கள் இந்த வேதத்திலே நாங்கள் பலரை நாங்கள் பார்க்கிறோம். அவற்றை நாங்கள் உற்று பார்க்கிற போது நாம் அதிலிருந்து பல சத்தியங்களை, உண்மைகளை நாங்கள் கண்டுகொள்ள முடியும். ஆகவே தேவன் கண்ட மனிதர்களை குறித்து நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் கொடுத்த போது அது நிறைவேறுமா நிறைவேறாதா என்று சந்தேகம் கொண்ட அவளுடைய மனைவி சாராள் அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும்படி தான் ஏதோ உதவி செய்வது போல அந்த பாவனையிலே ஆபிரகாமுக்கு இன்னொரு பெண்ணை கொடுக்கிறார். ஆண்டவர் வாக்கு பண்ணினார், கடற்கரை மணலைப் போலவும் வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்று வாக்கு கொடுத்துட்டார். ஆனால் வாக்கு கொடுத்தபடி அவர்களுக்கு பிள்ளை கையிலே கிடைக்கவில்லை. காலங்கள் சென்று கொண்டிருக்கிறது, எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு அந்த குழந்தை, ஆண்டவர் வாக்கு பண்ணின குழந்தை அவர்களுடைய கையிலே கிடைக்காத காரணத்தினாலே அவளுடைய மனம் சோர்ந்து போகிறது. இன்னும் எவ்வளவு காலத்துக்குத்தான் நாங்கள் இப்படி காத்து கொண்டு இருப்பது என்று சொல்லப்படுகிற எண்ணம் அவளுடைய உள்ளத்திலே வருகிறது. ஆனால் தேவன் ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தால் கொடுத்ததை நிறைவேற்றுகிற தேவன் அதற்கான காலங்களை அவர் நிர்ணயம் பண்ணி வைத்திருக்கிறார். இன்றைக்கு அநேகமாக எங்களுடைய தேவைகள் எப்படி இருக்கிறது என்று நாங்கள் பார்த்தால், எங்களுக்கு எப்போதும் எப்படி தேவையாக இருக்கு? உடனே தேவை. இப்போ எங்களுக்கு உடனே பசிச்சா நாங்கள் உடனே வீட்டில் என்ன தேடுறோம்? சாப்பாடு தேடுறோம். என்ன சாப்பாடு தேடுறோம்? உடனே சாப்பிட்றதுக்கு குயிக்காக சமைக்கக்கூடியது, குயிக்காக சமைக்கக்கூடிய ஒரு 10 நிமிஷத்தில், ஒரு 5 நிமிஷத்தில் சாப்பாடு. நூடுல்ஸ் ஒரு பேக்கெட் இருந்தால் தண்ணியை கொதிச்சோன்னா அதில் தூக்கி போட்டாச்சா, அதில் ஒரு பேக்கெட் இருக்கும், அதையும் போட்டாச்சா, கலக்கியாச்சா, குடிச்சாச்சா, சாப்பிட்டாச்சா, முடிஞ்சது, போச்சு. இப்போ பசி போயிடுச்சுது. எங்களுக்கு எப்போதுமே எல்லாவற்றிலையும் எங்களுக்கு எது தேவை என்று கேட்டால் அவசரமாய் சாப்பிடுகிற சாப்பாடு. அதே போல தான் எங்களுடைய வாழ்க்கையிலும் பல தேவைகள் வரும்போது அது அவசரமாய் உடனே வேண்டும் என்று சொல்லுகிற மனப்பாங்கு தான் இன்று மனிதர்களிடையே காணப்படுகிற ஒரு சுபாவம். அது தப்பு கிடையாது, அது இயல்பான ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டது. ஆகவே இந்த சூழ்நிலையிலே தான் இந்த ஆகார் கடவுள் வாக்கு பண்ணின குழந்தை ஒன்று கிடைக்கும் வரைக்கும் காலங்கள் நீண்டு செல்லுகிறது. அவர்களுடைய வயது சென்று கொண்டிருக்கிறது, முதிர் வயது ஆகிவிட்டது. இப்போ ஏற்கனவே இந்த முதிர் வயதிலே குழந்தை கிடைக்குமா என்ற கேள்வியோடு இருக்கிற அவளுடைய மனம் இப்போ வாக்கு பண்ணியும் கிடைக்கவில்லை, இவ்வளவு காலம் போதென்ற உடனே அவர்களுக்குள்ளே உண்டான ஒரு இயல்பான சூழ்நிலை. அப்போ இதன் அடிப்படையிலே நாங்கள் பார்க்கிறோம், அந்த இடத்திலே அந்த மனைவியானவள், ஆபிரகாமுடைய மனைவியானவள், அவள் தனக்கு ஒரு சந்தானம் வேண்டும், குடும்பம் வேண்டும், பிள்ளை வேண்டும் என்று வாரிசை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவளுடைய வேலைக்காரியாக இருந்த ஆகாரை அங்கே தன்னுடைய கணவனுக்கு மனைவியாக கொடுக்கிறார். ஆகவே அதன் அடிப்படையிலே அங்கே பார்க்கும்போது அவள் கர்ப்பவதி ஆகிறாள். அவளுக்குள்ளே குழந்தை உருவாகிவிட்டது. இப்பொழுது அவள் மூலமாக கிடைக்கிற பிள்ளை அதுதான் எங்களுடைய வாரிசு என்று அவள் தனக்குள்ளே ஒரு திட்டம் வச்சாள். கடவுள் ஒரு திட்டம் வச்சிருக்கிறார்,
கடவுளுடைய திட்டம் வாக்குத்தத்தம் இருக்கிறது, அது லேட் ஆகுது. இவளுக்கு இப்போ அவசரம் தேவையாயிருக்கு. அவள் ஒரு டிசிஷன் எடுக்கிறாள். கடவுளுடைய தீர்மானம் ஒன்று இருக்கும்போது கடவுளுடைய தீர்மானத்துக்கு மாறாக இன்னொரு தீர்மானத்தை அவள் எடுக்கிறாள். அந்த தீர்மானம் தன்னுடைய வேலைக்காரி மூலமாய் பெறப்படுகிற ஒரு குழந்தை, அதுதான் தன் வாரிசு என்று அவள் எண்ண ஆரம்பிக்கிறாள். இதன் மூலமாய் அவள் கர்ப்பவதியான போது இங்கே ஒரு சூழ்நிலை மாறுகிறது. இப்போ என்ன விதமான சூழ்நிலை மாறுகிறது என்று நாங்கள் பார்க்கும்போது, இப்போ இந்த வேலைக்காரி என்னவாய் மாறுகிறாள்? எஜமானியும் போல மாற ஆரம்பிக்கிறாள். என்னுடைய வீட்டு அதாவது இவளுடைய எஜமானி தான் அவள். அவளுக்கு பிள்ளை தாமதமாகிறது என்ற காரணத்தினாலே, இவளை கொடுத்ததினாலே, இவள் கர்ப்பவதியானதினாலே இவள் அவளை குறித்து, அந்த வீட்டு தலைவியை குறித்து இளக்காரமாக எதற்கும் பிரயோஜனம் இல்லை என்று சொல்லக்கூடிய நிலைமையிலே அவளுடைய பார்வை மாறுகிறது, எண்ணங்கள் மாறுகிறது, சிந்தைகள் மாறுகிறது. அவை யார் தனக்கு இந்த ஸ்தானத்தை விட்டு கொடுத்தாரோ, யார் தனது வாழ்க்கையில் ஒரு திருப்பத்தை கொடுக்க வந்தாலோ, யார் தன்னை முக்கியமாக மாற்றினாரோ அதையெல்லாம் மறந்துவிட்டு நன்றி கெட்ட நிலையிலே மனம் மாறுகிறது. இந்த சுபாவம் மனிதனுடைய சுபாவமா இல்லையா? இருக்கு. இன்றைக்கு பலர் பலவிதமான உதவிகளை பெற்று நல்லா முன்னுக்கு வருவார்கள். நல்ல நல்ல விதமாக இவர்களுடைய தயவுனால, உங்களுடைய தயவால் தான் நான் பிழைச்சிருக்கிறேன் என்றால் சொல்லுவார்கள். ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலம் சென்ற பின்பு அந்த காரியங்கள் எல்லாம் மறந்து, அது மறைக்கப்பட்டு, நீ என்ன செய்தாய் எனக்கென்று கேட்கிற அளவுக்கு மாறி நம்மை, அதாவது ஏறி வந்த ஏணியை தள்ளிவிடுகிறது போன்ற சுபாவத்திலே மனிதன் மாறிவிடுகிறான். இதே நிலைமையைத்தான் அந்த பெண்ணும் அங்கே செய்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். இதனாலே உண்டான விளைவு என்னவென்றால், அந்த ஆபிரகாமுடைய மனைவி இப்போ துக்கப்படுகிறாள். எதற்காக துக்கப்படுகிறாள் என்றால், இவளை நான் பயன்படுத்தி இவள் மூலமாக ஒரு சந்தானத்தை பெற்றுக்கொள்வோம் என்று நான் நினைத்த போது, இப்பொழுது அவள் எனக்கு எதிராய் செயல்படுகிறவளாய் மாறுகிறாள் என்ற துக்கம் அவளுக்குள்ளே வந்தது. உடனடியாக ஆபிரகாமிடத்தில் போய் சொல்லுகிறாள், நான் இந்த குடும்பத்துக்கு மகிழ்ச்சி உண்டாகும்படி ஆசீர்வாதம் உண்டாகும் என்று எண்ணி நான் இந்த காரியத்தை செய்தேன். ஆனால் எனக்கு உண்டாயிருக்கிற தீமை, என்னுடைய உள்ளத்திலே உண்டான துக்கம், கண்ணீர், கவலை, இதை நீர்தான் நீக்க வேண்டும் என்று சொல்லி யாரிடத்தில் போய் நிற்கிறாள்? கணவனாகி ஆபிரகாமிடத்திலே போய் நிற்கிறாள். இப்போ ஆபிரகாம் ஒரு பதில் சொல்லுகிறான். அவனுடைய பதில் என்னவாயிருக்கு? அவளை நீ என்ன செய்ய விரும்புறியோ நீ செய். இப்போ அவள் தான் அதை எடுத்து கொடுத்ததும், இப்போ துக்கப்பட்டதும் அவள் தான். இப்போ ஆபிரகாம் கணவன் சொல்லுகிறான், நீ அவளுக்கு என்ன செய்ய விரும்புறியோ நீ செய், அது உன்னுடைய கையிலே என்று சொல்லி அங்கே சொல்லிவிடுகிறார். இப்போ அவள் என்ன செய்ய ஆரம்பிக்கிறாள் என்றால், இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அவளை ஒடுக்க ஆரம்பிக்கிறாள், நெருக்கத்தை கொடுக்க ஆரம்பிக்கிறாள், கஷ்டமான சூழ்நிலைகளை கொடுக்க ஆரம்பிக்கிறாள். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அங்கே மாற்றப்படுகிற போது, இப்போ அந்த பாடுகளையும் நெருக்கங்களையும் தாங்க முடியாத அந்த பெண் அந்த இடத்தை விட்டு, அந்த வீட்டை விட்டு ஓடுகிற ஒரு சூழ்நிலை வருகிறது. எனக்கு அருமையான தேவ ஜனமே, இன்று நாங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளாக, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக, தேவனங்களை ஒரு நோக்கத்துக்காக அழைத்து கொண்டு இருக்கிற போதே, தேவன் எதற்காக எங்களை அழைத்தாரோ, என்ன நோக்கத்தை எங்கள் மேல் வைத்தாரோ, அதற்கு பொறுமையோடு காத்திருக்காமல் அந்த பொறுமை இழந்தவர்களாக நாங்களாகவே எடுக்கப்படுகிற முயற்சி, எங்களுடைய சொந்த எண்ணங்கள், இவைகள் மூலமாய் நாங்கள் சில காரியங்களை செய்கிற போது அது எங்களை ஒரு நேரம் பாதிக்க ஆரம்பிக்கும்.
பொறுமையோடு காத்திருக்கிற அந்த தன்மையை நாங்கள் இழந்து போகிற போது அதனால் உண்டாகிற எங்களுடைய முயற்சியினால் உண்டாகிற விளைவு அது நம்மை பெரிதாக பாதிக்க ஆரம்பித்து விடும். ஆகவேதான் நாம் பொறுமையோடு காத்திருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். சரி, இதனால உண்டான விளைவு என்ன? இப்ப உண்மையான கணவன் மனைவி ஆபிரகாம் சாராள். இப்போ இவருக்கு கொடுக்கப்பட்ட அடுத்த பெண் ஒரு அடிமை வேலைக்காரி. அவளைத்தான் இங்கே அடுத்த துணையாக கொடுத்து அதன் மூலமாய் ஒரு கற்பம் உண்டாகி ஒரு குழந்தை வருகிறது. இப்போ இதனாலே அவள் என்னவாய் நினைத்தாள்? ஆரம்பத்தில் தனக்கு அவள் மூலமாய் வருகிற பிள்ளை சந்தோஷத்தை கொடுக்கும், மகிழ்ச்சியை கொடுக்கும் என்று அவள் எண்ணி ஒரு காரியம் செய்தாள். அது என்னவாய் மாறினது? எப்படி வேதனையா மாறி இருக்கு? எப்படி மாறிச்சது? அவங்களோட வீட்டுக்குள்ள முதலாவது உண்டானது என்ன? முதலாவது துக்கம், வேதனை, பிரச்சனை. என்ன மதிக்கிறாள் இல்லை, என்ன உதாசீனம் பண்ணுகிறாள், இந்த நிலை உருவாச்சு. உருவான உடனே அவள் அந்த இடத்தை விட்டு இனி நான் ஓட வேண்டும், இந்த வீட்டிலே இனி வாழ முடியாது என்ற நிலை வந்தபோது அந்த இடத்தை விட்டு ஓடுகிற ஒரு நிலைமை உருவாகிறது. இன்று உலகம் எதை சந்தித்து கொண்டிருக்கிறது? இந்த ஆரம்பம், இந்த குடும்பத்திலே உண்டான முதல் குழப்பம் இன்றைக்கு உலகத்தை என்னவா வச்சிருக்கு? உலகம் சந்தோஷமா இருக்கா? இல்லை. ஏன் சந்தோஷமா இல்லை? இன்றைக்கு நாங்கள் என்ன பல பிரச்சனைகள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். இது எங்கே இருந்து ஆரம்பமானது? ஒரு வீட்டிலே இருந்து ஆரம்பமான பிரச்சனை இன்றைக்கு உலகத்தையே ஆட்டி படைச்சு கொண்டு இருக்கிற நிலைமைக்கு மாறி இருக்கு. ஏன்? அவசரம். கர்த்தருடைய காரியத்துக்கு பொறுமை இழந்ததினாலே உண்டான விளைவு. ஆண்டவர் ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். ஆபிரகாமை ஆசீர்வதித்தது எப்படி? கடற்கரை மணலைப் போலவும் வானத்தின் நட்சத்திரங்களைப் போலவும் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், சந்ததியை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன ஆசீர்வாதம் கொடுத்தது தான். ஆனபடியினாலே தான் இப்போ இந்த ஆகார் அந்த வீட்டை விட்டு ஓடி அவள் தனக்கு எங்கே போகுவேன் என்று சொல்லியும், எப்படி வாழுவேன் என்று சொல்லியும், யார் என்னை ஆதரிப்பார் என்று சொல்லியும் தெரியாதவளாக, நொறுக்கப்பட்டவளாக, அனாதையாக வனாந்திரத்திலே ஓடுகிற வேளையிலே தான் அங்கே தேவதூதன் அவளை சந்திக்கிறதை குறித்து ஆதியாகமம் 16வது அதிகாரம் 11 முதல் 13 வசனங்களை பார்க்கும்போது அங்கே நாங்கள் காண்கிறோம். பின்னும் கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி, நீ கர்ப்பவதியாய் இருக்கிறாய், ஒரு குமாரனை பெறுவாய். கர்த்தர் உன் அங்கலாய்ப்பை கேட்டபடியினால் அவனுக்கு இஸ்மவேல் என்று பெயரிடுவாயாக. அவன் துஷ்ட மனுஷனாய் இருப்பான். அவனுடைய கை எல்லாருக்கும் விரோதமாகவும் எல்லாருடைய கையும் அவனுக்கு விரோதமாகவும் இருக்கும். தன் சகோதரர் எல்லாருக்கும் எதிராக குடியிருப்பான் என்றார். பாருங்க, இப்ப என்ன சொல்றார் ஆண்டவர்? அந்த பிறக்கிற குழந்தை எப்படி இருக்கும் என்று சொல்றார்? துஷ்டனாய் இருக்கும். அது மட்டுமல்ல, என்ன சொல்லுகிறான்டா, அந்த குழந்தை என்ன செய்ய போறது? அந்த பிள்ளை வளர்ந்து என்னவா இருக்க போகுது என்றால் எல்லாருக்கும் விரோதமாக, சகோதரனுக்கு விரோதமாக. அப்போ இன்னொரு பிள்ளை வரப்போகுது. அதுதான் வாக்குத்தத்தத்தின் பிள்ளை. ஆண்டவர் சாராளுக்கு சொன்ன வாக்குத்தத்தத்தின் பிள்ளை. அப்போ முதல் பிறந்த பிள்ளையும் இரண்டாவது பிறக்கிற பிள்ளையும் அண்ணன் தம்பி, சரிதானே? ஒரு தகப்பன், 2 தாய், அவ்வளோதான். இப்போ இந்த விதமான ஒரு சூழ்நிலை வந்தபோது தான் இப்போ ஆண்டவர் சொல்லுகிறார். எப்படி அந்த வார்த்தையை சொல்லுகிறார் என்றால், இந்த உன்னுடைய சந்ததியும் ஆசீர்வதிக்கப்படும். ஏனென்றால் தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தின்படி அந்த சந்ததியும் ஆசீர்வதிக்கப்படும். ஆகவே அந்த சந்ததியை தேவன் ஆசீர்வதிக்கிறார். இப்போ அங்கே வரப்போகிற அடுத்த சந்ததியும் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாய் வரப்போகிறது. ஆனால் இந்த பிள்ளை இஸ்மாயில் அவர் எதிராய் இருக்க போகிறான், எதிராய் குடியிருப்பான், எதிரான காரியங்களை செய்வான், எல்லாம் ஆப்போசிட். இது எங்க சொல்லியிருக்கு? நான் சொல்லல, பைபிள் சொல்லுது.
அப்போது தேவனுடைய திட்டத்தை மாறி நாம் சில காரியங்களை செய்யும்போது அது எங்களுடைய வாழ்க்கையை பாதிக்கிற ஒன்றாய் மாறிவிடுகிறது. ஆகவே நாங்கள் எப்பொழுதும் பொறுமையோடு காத்திருக்கிறவர்களாய் கடவுள் என்ன காரியத்தை எங்கள் மூலமாய் செய்ய சித்தம் கொண்டிருக்கிறாரோ அதன்படி நாங்கள் அதை செய்வதற்கு ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அங்கே 13வது வசனத்திலே சொல்லுகிறார், அப்பொழுது அவள் என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னோட பேசின கர்த்தருக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்று சொல்லி ஆகார் பெயரிட்டாள். அப்போ நம்முடைய தேவன் அந்த அபலை பெண்ணை சந்தித்தார், அவளை கண்டார், அவளுக்கு ஆதரவு கொடுத்தால், ஆதரவு கொடுத்தது மட்டுமல்ல, இப்போ அவள் சொல்லுகிறார் என்னை கண்ட தேவன் என்று சொல்லி அவர் அந்த இடத்திலே என்னை காண்கிற தேவன் என்று சொல்லி அவள் அங்கே பேர் கொடுக்கிறார். இன்று நம்மில் எத்தனை பேர் நம்முடைய தேவன் என்னை காண்கிற தேவன் என்று சொல்லி நாங்கள் ஆண்டவருக்கு சொல்ல முடியும்? ஆண்டவர் எங்களை எப்பொழுதும் காண்கிற தேவனாகத்தான் இருக்கிறான். ஆனால் நாங்கள் என்ன சொல்லுகிறோம்? கர்த்தர் எங்களை காணவில்லை, கடவுள் எங்களை காணவில்லை, அவர் கண்ணை மூடிக்கொண்டிருக்கிறார், நான் உபத்திரவப்படுகிறேன், நான் கஷ்டப்படுகிறேன், நான் துன்பப்பட்டு கொண்டிருக்கிறேன், நான் கண்ணீரோடு இருக்கிறேன், வியாதியோடு இருக்கிறேன், பலவீனத்தோடு இருக்கிறேன், நஷ்டத்தோடு இருக்கிறேன், எத்தனையோ கஷ்டங்கள் மத்தியிலே இருக்கிறேன், ஆண்டவரே நீர் எங்கே என்று கேட்கிறவர்களாய் நாங்கள் இருக்கிறோம். அவர் எங்களை பார்த்து கொண்டிருக்கிறார், எங்களை நோக்கி கொண்டிருக்கிறார், விசாரித்து கொண்டிருக்கிறார். ஆனால் அவரைத்தான் நாங்கள் சரியாக காண முடியாதவர்களாக நாங்கள் இருக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, தேவன் சதா காலங்களிலும் வியாபித்திருக்கக்கூடிய தேவன், எங்கும் வியாபித்திருக்கிற தேவனாய் பார்க்கிறோம். அவரது மகிமையும் மாட்சிமையும் முழு உலகத்தையும் ஆண்டு கொண்டிருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே இதை நாம் அநேக நேரங்களிலே உணர்ந்து கொள்வது கிடையாது. வேதத்திலே நீங்கள் பார்க்கும்போது ஏசாயா 6ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே நாங்கள் பார்க்கும்போது அங்கே சொல்லுகிறது, ஒருவரை ஒருவர் நோக்கி சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது. அப்போ இந்த பூமி, இந்த உலகம் அங்கே தேவனுடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது. ஆகவே அந்த நிறைவை நாங்கள் கண்டுகொள்ளாமல் நாங்கள் வேறு கண்ணோட்டத்தோடு நாங்கள் உலகத்தை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். கர்த்தரை மறந்த நிலைமையிலே நாங்கள் பல காரியங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆகவே தேவனுடைய மகிமை எல்லா நேரங்களிலும் இந்த பூமியை நிரப்பிக்கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் நாம் எப்பொழுது அதை காண முடியும் என்பது முக்கியமான பகுதி. தள்ளப்பட்ட நேரத்திலே, ஒடுக்கப்பட்ட நேரத்திலே, கைவிடப்பட்ட சூழ்நிலையிலே, கவலையோடு இருக்கின்ற நிலைமையிலே தான் நாம் தேவனுடைய மகிமையை காணுகிறவர்களாய் மாறுவோம். ஏன் அந்த நேரத்தில் மட்டும் நாங்கள் தேவனை காணுகிறவர்களாய் மாறுகிறோம்? அது எப்படி? இவ்வளவு நேரம் காணாத கண்கள், அறியாத இருதயம் எப்படி அந்த நேரத்தில் மட்டும் காணக்கூடியதாக இருக்குது? அந்த நேரம்தான் கடவுளை தேடுகிறான், கடவுளை தேடுகிறான். அப்போ கடவுளை தேடுகிறவன் தேவனை கண்டடைவான், அதான் வேதம் சொல்லுது. அப்போ இவ்வளவு காலமும் தேடாமல் போன நிலைமை தான் வாழ்க்கையில் இருந்தது. நாங்கள் பல விஷயங்களை தேடுகிறோம். எதை தேடுகிறோம்? இந்த கடவுளை தவிர வேறு எல்லாத்தையும் தேடுகிறோம். அதைத்தான் நாங்கள் கண்டடைந்து கொண்டிருக்கிறோம். அதுதான் எங்களுடைய பிரச்சனையாக மாறுகிறது. அந்த பிரச்சனைக்குள்ளே இருந்து கொண்டு நாங்கள் இப்போ முடியாது, இயலாது என்று சொல்லப்படுகிற சூழ்நிலையிலே தான் கடவுளை நோக்கி நாங்கள் பார்க்க ஆரம்பிக்கிறோம். அப்பொழுதுதான் அவரை கண்டுகொள்ளுகிறவர்களாய் நாங்கள் மாறுகிறோம். ஆகவே இன்று எங்களுடைய வாழ்க்கையில் பல வேளைகளிலே துன்பமான சூழ்நிலைகள், வியாதிகள், கடன் பிரச்சனைகள், இனி நான் வாழ முடியாது, இனி நான் என்னுடைய வாழ்க்கையை மாய்த்து கொள்ள வேண்டும், தற்கொலை செய்தால் நல்லம் என்று சொல்லப்படுகிற எண்ணங்கள், சூழ்நிலைகள் எங்களுடைய வாழ்க்கையிலே வரும்போது தான் பல வேளைகளிலே நாம் கடவுளை கண்டடையத்தக்கவர்களாய் மாறுகிறோம். எனக்கு அருமையானவர்களே, இன்று எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் எல்லாவற்றிலும் இருந்து தள்ளப்படுகிற போது, ஒதுக்கப்படுகிற போது நாங்கள் தேவனுடைய மகிமையை காணக்கூடியதான
ஒரு நிலைக்கு நாங்கள் மாறுகிறோம். அவரை தேட வேண்டும் என்ற ஒரு நிலைமைக்கு மாறுகிறோம். எங்களுக்கு எந்த விதமான ஒரு கஷ்டமும் இல்லாத போது நாங்கள் யாரை தேட மாட்டோம்? கடவுளை தேட மாட்டோம். கர்த்தரை தேடி ஆராதிக்க நாங்கள் வரமாட்டோம். கர்த்தர் எங்களுக்கு வேண்டாம். எங்களுக்கு வேறொன்று கர்த்தராய் மாறிவிடுகிறது. எங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் வேறாய் மாறிவிடுகிறது. அதனால் உண்டாகிற வேதனைக்கு பின்பாகத்தான் நாங்கள் கடவுளை நோக்குகிறவர்களாய் மாறுகிறோம். அங்கே சங்கீதக்காரன் சொல்லும்போது 119வது Psalm 119 verse 71 அவர் சொல்லும்போது சொல்கிறார், நான் உபத்திரவப்பட்டது நல்லது. உபத்திரவப்பட்டது நல்லது. வாழ்க்கையில் உபத்திரவம் வர வேண்டும். உபத்திரவம் வந்தால்தான் என்ன கண்டுபிடிக்க முடியும்? அங்கே அவர் என்ன சொல்கிறார்? கர்த்தருடைய பிரமாணத்தை கற்றுக்கொண்டேன். இப்போ ஆண்டவரை யார் என்று கற்றுக்கொள்ளுகிற நிலைமைக்கு மாறுகிறோம். உபத்திரவம், நெருக்கம், துன்பம் வரும்போதுதான் நாங்கள் கடவுளை கண்டடைகிறவர்களாய் மாறுகிறோம். இல்லாவிட்டால் எங்களுடைய நேரங்கள், காலங்கள் எல்லாம் நாங்கள் வேறு விதமாய் நாங்கள் பயன்படுத்துகிறோம். ஆகவே தேவ மனுஷன் சொல்லும்போது சொல்லுகிறான், நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, ஏனென்றால் கர்த்தருடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன் என்று சொல்லுகிறார். ஆகவே இன்று அநேக நேரங்களிலே நாங்கள் பூமிக்கு அடுத்தவைகளை குறித்து யோசித்து தேவனுடைய மகத்துவங்களை காண முடியாதபடி எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் அவைகளை மறந்து ஜீவிக்கிற மக்களாக நாங்கள் மாறிப்போகிறோம். நம்முடைய சூழ்நிலைகள் கடினமான நிலையை உருவாக்குறது. ஆகவே அந்த நாட்களிலே ஆதி காலத்தில் நீங்கள் பார்க்கும்போது தேவனை ஆராதித்த தேவ பிள்ளைகள் எங்கே போடப்பட்டார்கள்? சிங்கத்தின் கெபியிலே போடப்பட்டார்கள், குகைகளிலே போடப்பட்டார்கள். அவை அப்படிப்பட்ட நெருக்கங்களுக்குள்ளே கர்த்தரை தேடுகிறவர்களை உபத்திரவப்படுத்துகிற சூழ்நிலைகள் எல்லாம் அந்த நாட்களிலே இருந்தது. ரோமாபுரியிலே நடந்த சம்பவத்தை நீங்கள் பார்ப்பீர்களா இருந்தால், கடவுளுக்காக வாழ்ந்த, கிறிஸ்துவுக்காக வாழ்ந்த அந்த மக்களை பிடித்து விளக்கு தண்டிலே கட்டி, அதாவது விளக்குகள் வைக்கப்பட்டிருக்கிற தூண், அந்த போஸ்டில் அவர்களை கட்டி வைத்து அவர்களை நீரோ மன்னன் சொல்லுகிறான் எரிக்கும்படியாய். அப்போ கர்த்தரை ஆராதித்ததினாலே அவர்கள் எரிக்கப்பட வேண்டும், கொல்லப்பட வேண்டும் என்று சொல்லி நீரோ மன்னன் கட்டளையிட்டான். ஆகவே கடவுளை ஆராதித்த, தேவனை ஆராதித்த அந்த பிள்ளைகளை பிடித்து கொண்டு வந்து அந்த விளக்கு தூணிலே கட்டி அவர்களை நெருப்பு வைத்தார்கள். அப்பொழுது அந்த பிள்ளைகள், தேவ பிள்ளைகள், ஆண்டவரை ஆராதித்தவர்கள் ஒரு வார்த்தை சொன்னார்கள். என்ன வார்த்தை தெரியுமா? நீரோ மன்னனை பார்த்து சொன்னார், நீரோ மன்னனே, எங்களை வெகு சீக்கிரமாய் ஆண்டவரோடு சேரும்படியாய் உதவி செய்தவரே, நீர் வாழ்க. எப்படி சொன்ன? நீர் வெகு சீக்கிரமாய் நாங்கள் ஆண்டவரை காணும்படியான ஒரு முடிவு எடுத்தீரே, இந்த உலகத்தில் எங்களை எரிக்கிறது என்று அதை எரித்த ஆனபடியினால் நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்றேன், நீர் வாழ்க. எப்படி இருக்கும்? இப்போ அவனுக்கு பைத்தியம் பிடிக்குது. அவனுடைய எண்ணங்கள் மாறுது. என்ன இது? நான் இவர்களை அழிக்கலாம் என்று சொல்லி ஒரு தீர்வை நான் போடும்போது அவர்கள் இந்த விதமான ஒரு காரியத்தை சொல்லுகிறார்களே, நாங்கள் சீக்கிரமாய் தேவனிடத்தில் செல்வதற்கு வழி திறந்த நீர் வாழ்க என்று சொல்லுகிற பொழுது அவனுக்கு பைத்தியம் பிடித்தது. ஆகவே நமது தேவன் ஒடுக்கப்படுகிறவனுடைய தேவனாயிருக்கிறார். ஆகாரினுடைய அங்கலாய்ப்பை கண்ட தேவன் இன்று எங்களையும் காண்கிற தேவனாயிருக்கிறார். ஆகவே எனக்கு அருமையானவர்களே, நீங்கள் இன்றைய நாளிலே எத்தனையோ விதமான சூழ்நிலைகளுக்குள்ளே நீங்கள் வந்திருக்கலாம், பல நெருக்கங்களோடு வந்திருக்கலாம், கண்ணீர்களோடு வந்திருக்கலாம். ஆண்டவர் உங்களை நோக்கி பார்க்கிறார். உங்களுக்கு ஆண்டவர் ஒரு நாளை வைத்திருக்கிறார். அந்த எல்லைகளில் விடுவிப்பை கொண்டு வருவதற்கான காலத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். உங்களுக்கான ஒரு நேரத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். எப்பொழுது அங்கே சாராளுக்கு ஒரு குழந்தை வர வேண்டும் என்று ஆண்டவர் திட்டம் வைத்திருக்கிறார். அவர் வாக்கு பண்ணி இருக்கிறார், நான் செய்வேன், நான் தருவேன். அதை பொறுமையோடு காத்திருக்கிறவர்களாய் மாறும்போதுதான் அந்த ஆசீர்வாதம் எங்களுக்கு வருமே தவிர, நாங்கள் சில சொந்த முடிவுகளை எடுக்கும் போது அது எங்களுக்கு பாதகமாக மாறிவிடும். பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். இன்னொரு மனிதனை குறித்து நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இந்த மனிதன்
இவன் ஒரு துஷ்டன் அல்லது என்ன ஒரு ஏமாற்றுக்காரன் என்று சொல்லக்கூடியவன். இப்படி சொன்ன உடனே உங்களுக்கு யாருன்னு தெரிய வந்திருக்கான்? யாக்கோபு. சரி, அப்போது இதை நாங்கள் பார்க்கும்போது ஜெனிசிஸ் சாப்டர் 32 verses 30 and 31, ஆதியாகமம் 32, 30, 31 வசனங்கள். அப்பொழுது யாக்கோபு, நான் தேவனை முகமுகமாக கண்டேன், உயிர் தப்பி பிழைத்தேன் என்று சொல்லி அந்த ஸ்தலத்துக்கு பெனியேல் என்று பெயரிட்டான். அவன் பெனியேலை கடந்து போகையில் சூரியன் உதயமாயிற்று, அவன் தொடை சுளுக்கினாலே நொண்டி நொண்டி நடந்தான். சரி, இப்போ இங்கே நாங்கள் பார்க்குறோம், இது ஒரு சம்பவம். இந்த சம்பவத்துக்கு பின்னாக நடக்கிற அடுத்த விளைவு தான் இது. இப்போ அவனுடைய வாழ்க்கையிலே அவன் எப்படிப்பட்டவனாக இருந்தான் என்று சொல்லி நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆகவே ஆண்டவருக்காக வாழுகிற ஒரு மனிதன்தான் அவன். ஆனால் தன்னுடைய சகோதரனுடைய சேஷ்டபுத்திர பாகத்தையும் தான் எடுத்து ஒரு தகப்பனிடத்தில் இருந்து மூத்த பிள்ளைக்கு போகிற ஆசீர்வாதத்தை ஏமாற்றி பெற்று அவை இப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தபோது இப்போ தகப்பனுடைய வீட்டை விட்டு ஓடுகிற சூழ்நிலை வருகிறது. அப்பா அம்மா சகோதரர் என்று இருந்த அந்த குடும்பத்துக்குள்ளே இப்போ அண்ணனுக்கு பயந்து ஓடுகிற நிலைமையிலே மாறி இப்போ ஆதரவு கொடுத்த அம்மா என்ன சொல்லிட்டா, இனி என்னால் உன்னை வச்சு பாதுகாக்கலாம், நீ எங்கேண்டான்னு ஓடிப்போ, சரி போகிற நீ போ, மாமன் வீட்டை போய் சேர்ந்துரு, எப்படியாவது மாமா வீட்டை போய் சேர்ந்துரு என்று சொல்லி வழியை அனுப்பி வைக்கிறான். இப்போ அவன் போகிற வழியிலே ஒரு வெளியான ஒரு இடத்திலே இரவு வந்தபோது அந்த இடத்திலே அவன் அனாதரவாக அந்த இடத்திலே அவன் அந்த இடத்திலே படுத்திருக்கிறான். படுப்பதற்கு தலையணை இல்லை. ஒரு கல்லை எடுத்து தலையிலே வைத்து அங்கே அவன் படுத்திருந்த போது அங்கே ஒரு சொப்பனத்தை காண்கிறான். வானம் திறக்கப்பட்டது, ஏணி கீழே வைக்கப்பட்டது, தூதர்கள் ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் அங்கே பார்த்தபோது நான் தேவனை கண்டேன் என்று சொல்லுகிறான். கடவுளுடைய பிரசன்னத்தை அவன் உணர்ந்தான். அந்த இடத்திலே இந்த யாக்கோபு என்ன செய்கிறான் என்று கேட்டால், அங்கே தேவனோடு பேசுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். தேவன் அவனுடைய சொப்பனத்திலே பேசின காரியத்தை அங்கே பார்க்கிறோம். அவை அந்த இடத்துல வச்சு இவன் ஒரு முடிவு சொல்கிறான் ஆண்டவரிடத்தில். இப்போ எங்கே போகிறார்? சொந்த வீட்டை விட்டார், அம்மா அப்பாவை விட்டார், அண்ணனுக்கு பயந்து ஓடுகிறான், மாமன் வீட்டை நோக்கி ஓடிக்கொண்டு இருக்கிறான். அந்த இடத்தை போகிற வழியிலே தான் இவர் வழியிலே இரவு தூங்குகிறார். தூங்குகிற இடத்திலே தான் இந்த சொப்பனத்தை கண்டபோது அங்கே தேவன் இருக்கிறார் என்று சொல்லி, தேவனை நான் கண்டேன் என்று சொல்லி அந்த இடத்துக்கு பெனியேல் என்று சொல்லி பெயரை வைத்து அந்த இடத்திலே ஆண்டவர்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லுகிறார். என்ன சொன்னார்? நான் இந்த இடத்தை விட்டு போய் திரும்பி வரும் வரை எனக்கு எல்லாவற்றிலும் நீர் என்னவாக இருக்கணும்? ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். இப்போ நான் போயிட்டு திரும்பி வரும் வரைக்கும். அப்போ நான் இப்போ அவற்றை முடிவு என்ன? இப்போ போகிறார், ஏர்ன் பண்ண போகிறார், சொத்து தேக்க போகிறார், அதை முடிச்சுட்டு நான் திரும்பி வருவேன். இதுதான் அவற்றை டேர்ன். இப்போ அதுக்கு இவர் என்ன சொன்னார் தெரியுமா? என்ன சொன்னார்? ஒரு உறுதிமொழி கொடுத்தார் அவர். என்ன உறுதிமொழி? என்ன தருவேன்னு சொல்லி சொன்னார் ஆண்டவருக்கு? தசம பாகம் தருவேன்னு சொன்னார். தசம பாகம் ஆண்டவர் கேட்டாரா? தசம பாகம் ஆறு தண்ட வாயால் சொன்னது அவர் தான் வாயால் சொன்னார். இன்றைய நாங்களும் சில வழியில் எங்களுக்கு ஆண்டவர்கிட்ட ஒரு பொருள் வேண்டும், ஆண்டவருக்கு ஏதாவது ஆண்டவர் எங்களுக்கு தர வேண்டும் என்று கேட்டால் நாங்கள் ஆண்டவருக்கு என்ன சொல்கிறோம்? நேர்த்தி வைக்கிறோம். நான் டீல், ஆண்டவரோட டீல் போட பார்க்குறோம். நீர் எனக்கு இதை தந்தால் நான் உமக்கு இதை தருவேன் என்று ஒரு டீல் பேசுகிறேன். இந்த தாலியை கலட்டி போடுவேன், மோதிரத்தை கலட்டி போடுவேன், மொட்டையை போடுவேன், இதெல்லாம் நாங்கள் சொல்லுகிறோம். ஏன் நாங்கள் இப்படி சொல்லுகிறோம் கடவுள்கிட்ட? நீர் எங்களுக்கு தரப்போகிறது, தந்தது, அதுக்காக நான் பிரதி உபகாரம் பண்ணுகிறேன், அவ்வளோதான். சரியா? இப்போ இவர் இந்த காரியத்தை சொன்னார். வேதத்தில் எங்கேயாவது அவன் தசமபாகம் கொடுத்தான்னு எழுதியிருக்கோ? இல்லை. போனவன் போனாண்டி, அவன் போனான். அங்கே போனவன்னு ஒரு பெண்டாட்டியை கண்டான், ரெண்டாவது பெண்டாட்டியை கண்டான், பிள்ளைகளை பெற்றான். இப்போ பெற்ற உடனே என்ன நடக்குது? இப்போ
இப்போ சந்ததி அங்கே பெருகிச்சுது. எங்கள் மாமன் வீட்டை மாமன் மகள் அக்காவையும் தங்கையும் கல்யாணம் கட்டி அங்கே 12 பிள்ளைகள் ஆச்சு. இப்போ செட்டில் ஆகிட்டான். இப்போ இவற்றை ஃபோக்கஸ் எல்லாம் என்ன, தனக்கு ஒரு சந்ததி வந்த உடனே இப்போ இவற்றை ஃபோக்கஸ் என்னவா மாறுது, இன்னும் இன்னும் என்ன, இன்னும் இன்னும் குடும்பத்தை பார்க்குறதுக்கு இன்னும் என்ன தேவை, மொத்தம் 12, வைஃபோட சேர்த்து 14, தன்னோட சேர்த்து 15. இனி அதோட வேலைக்காரர் வந்தால் அது எண்ணிக்கை அடுத்தது. அப்போ இவ்வளோ பேருக்கும் சாப்பாடு போடணும்டா. இப்போ என்ன ஆகணும், இப்போ இன்னும் இன்னும் சேர்க்கணும். இப்போ மாமா வீட்டிலேருந்து அவருக்கு முக்கியமான வேலை என்ன தெரியுமா, ஆடு ஆடு மாடு ஒட்டகம் இதுகள்லாம் அவருக்கு அந்த காலத்தில் அதான் இருந்தது, அதான் அவருடைய வருமானம். அப்போ அதை பெருக்கணும்னு சொல்லி அதற்கு இப்போ மாமனாருக்கு ஒரு டீல் போடுறார். பிறகு பார் எல்லாம் டீல் தான், அவர்கிட்ட முழுவதுமே டீல் தான், ஒன்றுமே அவர் அதுக்கும் அவர் பிளான் வச்சிருக்கிறார். அப்போ அவர் என்ன சொல்கிறார் மாமனாட்ட, இப்போ இந்த எல்லாம் பெருகி வந்தோடனே இப்போ சொத்து பிரிக்க வேணுமென்ற நிலை வருது. இப்போ சொத்து எங்கேருந்து வரணும், அங்கே உருவாக்குனதுலேருந்து தான் வர வேணும். அதுக்கு அவர் என்ன சொல்கிறார் என்று கேட்டால், நாங்கள் ஒரு டீல் ஒன்று வச்சுக்கொள்வோம், இந்த புள்ளி புள்ளியாய் வர்ற ஆடுகள் எல்லாம் அதெல்லாம் யாருக்கு, எனக்கு. பிளெயினாக வர்ற கலரெல்லாம் யாருக்கு, அது உங்களுக்கு என்று டீல் பண்ணியாச்சு. டீல் பண்ணினவர் எப்படி பிளான் பண்ணுறான் தெரியுமா, எப்படி இது கரும்பு வெள்ளையாய் வரும், எப்படி இதுக்கு வேறொரு கலரில் வரும் என்று அவன் டிசைன் பண்ணிட்டான். எப்படின்னா இப்போ அதுக்கு வெளிச்சம் வர இடத்துல இந்த குலைகளை பிடித்து அதனுடைய ஒளிபடுற இடங்களில் வரை அந்த மிருகங்களில் அந்த ஒளிபடுற நேரத்தில் அதன் மூலமாய் உண்டாகிற கற்பம், இது ஆடு அதாவது தாய் ஆட்டுக்கு கொடுக்கிற இந்த ட்ரீட்மெண்ட், இதை அவர் செய்து அங்கே பிறக்கிற குட்டிகள் எல்லாம் என்ன மாறுதுன்னு கேட்டால் எல்லாம் புள்ளியாடாக மாற ஆரம்பித்தது. அந்த புள்ளியாடுகள் பெருக ஆரம்பித்தது. இப்போ மாமாவுக்கு பெரிய குழப்பம், என்ன டீல் இது, அவன் பக்கம் தான் பெரிய 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 போகுது. அப்போ இந்த ஆலோசனையை கொடுத்தது யாரு, அவன் கர்த்தரோடு இருந்தான், கர்த்தர் அந்த ஆலோசனையை கொடுத்தார், அது அங்கே பொழிய ஆரம்பித்தது. இவைகள் எல்லாம் ஆசீர்வாதமாய் பெற்று, இதெல்லாம் நல்லம், ஆண்டவர் கொடுக்குற ஆசீர்வாதங்கள் நல்லம். அந்த ஆசீர்வாதங்களை பெற்ற உடனே மனசு என்னவாய் மாறுது, இதுதான் இந்த இம்பார்ட்டன்ட். மனசு என்ன மாறுது, இது நல்லா ஒர்க் அவுட் பண்ணுற விஷயமாச்சு, இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம், இதை இன்னும் 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 பெருக்குவோம்ன்ற எண்ணம் பெறுது. இப்போ அவர் என்ன சொன்னவர் அங்கே அந்த வலிக்கிட்டு வரைக்குள்ள, நான் திரும்பி வருவேன். இப்போ திரும்பி வர ஐடியாவே இல்லை அவருக்கு, திரும்பி வர ஐடியாவே இல்லை. இப்போ என்ன, ஆடு உருவாக்குற வேலை தான் அவருக்கு அங்கே. சரி, இதுக்காக அவருடைய நேரத்தையும் காலத்தையும் அதில் செலவழித்தார். வீட்டில் போய் படுத்தது கிடையாது. எங்கே படுத்திருந்தார் வேதம் சொல்லுது, ஆடுகளின் கிடையில் படுத்திருந்தான் இரவில். அப்போ இரவு பகலாக உழைக்கிற வேலை தான் அவருக்கு. ஆட்டை பெருக்கணும். இன்றைய காலத்தில் பார்த்தா அது எப்படி, இன்றைய காலத்தில் ஆடு மாடுகளை வச்சுருக்கோம் இல்லை, நாங்கள் இங்கே ஆடு மாடு வச்சுருக்கிறோமா இல்லையே, சொத்து இருக்கா இல்லையா, இருக்குது. இன்றைக்கு நாங்கள் எப்படி பார்க்குறோம், அன்றைய நாள் வேறு இன்றைய காலம் வேறு. இன்றைக்கு எப்படி இருக்கிறோம், நாங்கள் எந்த கிடையில் கிடக்கிறோம், கொம்பனிகள் படுத்து கிடக்கிறோம். அந்த நான் சொல்ல கொம்பனியில் படுத்து கிடக்கிறோம். இங்கே ஏன் அங்காங்கிட, ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு வரும். அப்போ ஆண்டவர் தேவையில்லை, ஆலயம் தேவையில்லை, ஆராதனை தேவையில்லை, தேவ மகிமை தேவையில்லை. இப்போ அந்த கிடையில் கிடந்து ஒரே கிடையாக போகிற நேரத்தில் ஆண்டவரே, பண்டி எப்போ கடவுளை பார்க்கும், பன்றி எப்போ கடவுளை பார்க்கும், பண்டி எப்படி போகிறது, போய்க்க இப்படி தான் போகும், கீழே தான், எப்போ மேலே பார்க்கும், ஒட்டை. அதுக்கு 4 காலையும் கட்டி அதுக்குள்ள தடியொண்ட கோத்து 2 பேர் முன்னுக்கும் பின்னுக்கும் தூத்தி கொண்டு போவானே, அப்போ தான் பார்ப்பா மேலே. ஏனண்டா அது கொல்லை கொண்டு போகிற நேரம். ஆவே இன்று அதே போல இன்று எங்களுடைய வாழ்க்கை இருக்கிறது அருமையானவர்களே. ஆவே நாங்கள் இன்றைக்கு அந்த எப்படி யாக்கோபு அந்த கிடையிலே போய் அவன் கிடந்தானோ, அதே போல இன்று நம்முடைய வாழ்க்கையும் தேவனை காண முடியாத நிலைமையிலே எங்களுடைய வாழ்க்கை போய்கொண்டிருக்கிறது. அங்கே ஆபிரகாமை குறித்து நாங்கள் பார்க்கும்போது ஆபிரகாமுக்குள்ளே ஒரு விருப்பம் இருந்தது. யாரை காண விரும்பினார் ஆபிரகாம்?
தேவனை காண விரும்பினான், தேவன் அவனோடு பேசினார், எல்லாம் சரி. ஆனால் ஒரு ஆளை காண ஆசையாக இருந்தாராம். ஒரு ஆளை காண அவர் ஆசையாக இருந்தார்ன்னு வேதம் சொல்லுது. அவருடைய பேர் இயேசு. அதுதான் நாங்கள் வேதத்தில் நாங்கள் பார்க்குறோம்டா. யோவான் 8ஆம் அதிகாரம் 56 நாங்கள் பார்க்கும்போது, ஜான் சாப்டர் 8:56, உங்கள் பிதாவாகிய ஆபிரகாம் என்னுடைய நாளை காண ஆசையாக இருந்தான். அவர்னு சொன்னால் கண்டு களி கூர்ந்தான். அவன் கண்டுட்டான் என்ன என்று சொல்லி அவர் அப்படியே சொல்கிறார். இப்போ அவங்களுக்கு கோபம் வருது. யாரு? உண்ட வயசு 50 வரை இல்லை, அவர் வாழ்ந்த காலம் வேற, நீ எப்படி அவரை கண்டு சொல்லலாம்னு சொல்கிறார். அப்போ இங்கே இது ஒரு பரம ரகசியம். இப்போ அந்த ரகசியத்தை சொல்லி நான் செய்து அடுத்த பக்கத்துக்கு போக முடியாதபடி நான் இப்போ அதை நிறுத்தி கொள்ளுகிறேன். நாங்கள் அவை யாக்கோபுக்கு இந்த வாஞ்சை இருந்ததா? இல்லை. தாத்தாவுக்கு இருந்த அந்த பாரம், தாத்தாவுக்கு இருந்த பாரம் புள்ள பேரனுக்கு வரவில்லை. ஆகவே அந்த நிலையிலே நாங்கள் பார்க்குறோம். ஆகவே ஏசாவுடைய வாழ்க்கையிலும் இந்த யாக்கோபுடைய வாழ்க்கையிலும் ஒரு குழப்பம் உண்டாகி பிரிவினை வந்து, இப்போ இவன் போய் அங்கே மாமாவோட வீட்டில் போய் சேர்ந்து மாமாவோட வீட்டில் போய் எல்லாம் சம்பாதித்து கொண்டு வருகிற அந்த வேளையில் வேதம் சொல்லுதுன்னு ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 14 முதல் 20 வசனங்கள் இதில் ஸ்லைடில் இல்லை, இருந்த போடையில் என்றால் நீங்கள் அதை போடுங்கள். அங்கே ஜெனசிஸ் சாப்டர் 32 verses 14 to 20 அதில் பார்க்கும்போது அங்கே என்ன விதமான ஒரு சொத்துக்களோட வாரான்னு சொன்னால், 200 வெள்ளாடு, 20 வெள்ளாட்டு கடா, 200 செம்மறியாடு, 20 வெள்ளாட்டு கடா, 30 பால் கொடுக்கிற ஒட்டகங்கள், அவைகளின் குட்டிகளை 40 கடாரிகள், 10 காளைகள், 20 கோழிகை கழுதைகள், 10 கழுதை குட்டிகள், இப்படி பிரித்தெடுத்து வைக்கிறான். இப்போ எதுக்காக இந்த அளவுத்தையும் பிரித்து இன்னும் அவருக்கு சொத்து இருக்குது. இது இவ்வளவும் ஒரு லிமிட்டட் கவுண்ட் பண்ணி எடுக்கிறார். கவுண்ட் பண்ணி எடுத்து எல்லாத்துலேயும் பங்கு பிரித்து அவர் வச்சிருக்கார். இப்போ என்னத்துக்கு? எதுக்கு? இப்போ ஊருக்கு வாரார். எங்கே? வெளிநாட்டில் உழைச்சி ஊருக்கு வாரார். மாமா வீட்டில் உழைச்சி ஊருக்கு வாரார். ஊருக்கு வார எண்ணமே இருக்கையில் ஆண்டவர்றான்னு சொல்கிறார், வெளிக்கிடு, நீ வாரன்னு சொன்னேன்னு இப்போ போக வேண்டிய காலம், நீ வெளிக்கிடுன்னு சொல்லி ஆண்டவர் கொடுறார். இப்போ தான் வெளிக்கிட்டு போகிறார். இப்போ வெளிக்கிட்டு போகிற நேரத்தில் ஆண்டவர் சொல்கிறார், ஏசா வாரான். யார் வாரான்? ஏசா வாரான் என்று சொன்னது தான் தாமதம். இப்போ தம்பிக்கு உச்சியிலே இருந்து பாதம் வரையும் விரைக்க ஆரம்பிக்குது. இப்போ அண்ணனை அவன் கட்டாயம் என்ன கொண்டு போடுவான். ஏனென்றால் முழுக்க ஏமாத்தினது அவனை, அவன் ஆசீர்வாதத்தை எடுத்தது முழுக்க அவன் எல்லாத்தையும் செய்து அவனுக்கு ஒரு ஆசீர்வாதம் இல்லாமல் பண்ணிட்டு ஓடிப்போய் இவ்வளோத்தையும் சம்பாதிச்சுட்டு வார நேரத்தில் அவனுக்கு கோபம் வருமா வராதா? அப்போ கோபம் வரும். இப்போ ஆண்டவர் சொல்கிறார், இவ்வளத்தையெல்லாம் கொண்டு வரைக்குள்ள ஆண்டவர் சொல்கிறார், ஏசா வர்றான் என்று சொன்ன உடனே வேலைக்காரரெல்லாம் கூப்பிட்டான். இவ்வளவு சாமானையும் செக் அவுட் பண்ணுகிறான்னு 200 வெள்ளாடு, 200 செம்மறியாடு, 20 வெள்ளாட்டுக்கிடா, 20 செம்மறியாட்டுக்கிடா, பால் கொடுக்குற ஒட்டகங்கள், இப்படி எல்லாத்தையும் பிரித்து எல்லாம் வச்சு அதற்கு ஒவ்வொரு ஆக்களையும் அங்கே வச்சு என்ன சொல்கிறாண்டா, இப்போ முன்னுக்கு ஆக்களை அனுப்புகிறார். எங்கே? ஊருக்குள்ளே அனுப்புகிறார். ஊருக்கு போய்க்கு அங்கே கேட்பார், என்ன ஒரு நாளும் இல்லாமல் ஊருக்குள்ளே இந்த ஆடு மாடுகள் ஒட்டகங்கள் எல்லாம் ஒரு கூட்டமாக கொண்டு வந்து எண்ணிக்கை அளவு பெரிய ஒரு அமௌண்ட் வருந்தோன்று இருக்கு. அப்போ அவர் கேட்பார். அவர் ஊரில் பெரிய மனுஷன். இப்போ யார்? ஏசா பெரிய மனுஷனாக இருக்க. அவர் என்ன கேட்பார்? அவர் கேட்பார், இதெல்லாம் ஆட்டியப்பாண்டான், இதெல்லாமா உங்களுடைய தம்பி உங்களுக்கு கிஃப்டாக கொடுக்க கொண்டு வந்தது? என்னது கொடுத்தவன்? தன்னை கொல்லாமல் இருக்கிறதுக்கு இவர் கிஃப்ட் கொடுக்குறார். அப்போ இதை எப்போ யோசிச்சிருக்கணும்? ஒருதன் ஏமாத்தைக்கு யோசிச்சிருக்கணும். கடவுளை வார்த்தை சொல்லி ஓடிப்பொண்டு போனியே, அதுக்கு பிறகு நீ திரும்பி வர்றதுக்கு முதல் நீ செய்ய வேண்டிய காரியத்தை செய்யாமல் விட்டுட்டு ஏசா வருகிறான் என்ற உடனே நீயே பிளான் பண்ணுகிறாய் ஒரு காரியத்தை செய்கிறதற்கு. இன்றைக்கு நாங்கள் என்ன செய்கிறோம் என்று கேட்டால், நாங்களும் இன்றைக்கு இதே போன்ற நிலைமையில் தான் இருக்கிறோம். ஏதாவது உங்களுக்கு ஒரு நெருக்கம் வரும்போது இதை எப்படி சோர்ட் அவுட் பண்ணலாம்,
சோர்ட் அவுட் பண்ணுறதை பற்றி தான் நாங்கள் யோசித்து அதுக்கான ஒரு பிளானை போட்டு அப்போ அதுக்கு இந்த மாதிரியான ஒரு அமௌண்ட்டை செட்டில் பண்ணி விட்டுட்டால் அவன் மைண்ட் கூலாகிடும், அது எங்களுக்கு பிரச்சனையாக இருக்காது என்று சொல்லி அவன் தானாகவே ஒரு காரியத்தை செய்து அவனை சாந்தப்படுத்தி கொண்ட அந்த வசனம் 20வது வசனத்தில் சொல்லும்போது, இதோ உமது அடியானாகிய யாக்கோபு எங்கள் பின்னாலே வருகிறான். இப்போ அந்த முன்னுக்கு போகிற ஆக்கள்கிட்ட சொல்லிவிடுது, இப்போ இந்த இவ்வளோெல்லாம் கிஃப்ட் தான் உமக்கு வந்திருக்கு, பின்னுக்கு அவர் வாரார், பின்னால் அவர் வாரார். அப்போ பின்னால் வாராருண்டா இப்போ அவர்கிட்ட முன்னுக்கு இவ்வளோ கிஃப்ட்டும் போன உடனே அவர்கிட்ட மைண்ட் எல்லாம் எண்ணத்தில் வரமாட்டு இவன் யோசிக்கிறான். இவன்கிட்ட மைண்டை போலாம் அவரும் யோசிப்பான்டான். இவற்ற எண்ணம், இவற்ற மைண்ட் எப்படி இருந்தது, உண்டாக்கணும்னு யோசிச்சான். இவன் இப்படி கொண்டே கொடுத்தால் எனக்கு கொஞ்சம் கிஃப்ட் வந்துட்டு தம்பி வெளிநாட்டில் போய் உழைச்சிட்டு வந்தாலும் என்ன மறக்காமல் இருக்கிறான் என்று சொல்லி அவன் நினைப்பான் என்று சொல்லி இவ்வளோத்தையும் சொல்லி உங்களோட தம்பி பின்னால் வருகிறார் என்று சொல்லி அவரை சொல்லுங்கள் என்று அவன் கட்டளையிட்டான். முன்னே வெகுமதி அனுப்பி அவனை சாந்தப்படுத்தி கொண்டு பின்பு அவன் முகத்தை பார்ப்பேன். பாருங்கள், இதெல்லாம் பிளான். முன்னுக்கு போய் அவரை கூல்டவுன் பண்ண பிறகு அதுக்கு பிறகு அண்ணா தம்பி என்று நினைக்கும் என்று நடந்து இப்படி ஒரு பிளானை போடுறார். அப்படி அப்போ இவ்வளோ ஒரு மாஸ்டர் பிளானை பண்ணி இந்த ஆடு மாடு ஒட்டகங்கள் எல்லாத்தையும் அங்கே அவன்கிட்ட சிந்தையோடு கொடுக்குறான், எல்லாத்தையும் கொடுக்குறான். அப்போ ஏசா வருகிறான் என்று கேட்டபோது தான் இப்போ குல நடுக்கம் வந்துட்டுது. சொத்தை பிரித்து முன்னுக்கெல்லாம் அனுப்பினாலும் இப்போ கடைசி நேரத்தில் இவருக்கு துட நடுங்குது, என்ன செய்கிறன்னு தெரியாது. அப்போ தான் ஒரு முடிவுக்கு வரார். என்ன முடிவு? ஆண்டவனே, உம்மை விட்டால் எனக்கு வேறு ஆள் இல்லை ஆண்டவரே, அவருடைய காலை போய் பிடிச்சு நான் விட மாட்டேன், என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை விட மாட்டேன் என்று சொல்லி அவருடைய பாதத்தில் இருந்து அவன் அழுது புலம்புகிறதை நாங்கள் வேதத்திலே பார்க்கிறோம். ஆகவே அங்கே அதுக்கு பிறகுதான் அவன் ஒரு வார்த்தை சொல்லுகிறான். ஜெனிசிஸ் சாப்டர் 32 verse 10, அடியேனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவாயினும் பாத்திரம் நல்ல, நான் கோலும் கையுமாய் இந்த ஜோர்தானை கடந்து போனேன், இப்பொழுது இவர் 2 பரிவாரங்களை உடையவன் ஆனேன். இப்போ இவ்வளவு நாளும் என்ன செய்தார்? இவ்வளவு நாளும் யார் போய் உண்டாக்கினது? மாமா வீட்டில் யார் கல்யாணம் கட்டினது? ஆடுகளை உண்டாக்கினது யாரு? பொலிவடைய பண்ணினது யாரு? எல்லாம் இவர் தான் செய்தவர், எல்லாம் என்னால் ஆனதுன்று தான் அவர் நினைச்சிட்டு இருந்தார். இப்போ ஏசா வாரான் என்று சொல்லி கேட்ட உடனே அவன் கொல்ல போறான் என்ற நிலை வந்த உடனே ஆண்டவருடைய பாத்திரம் இறுக்கி பிடிச்சு, ஆண்டவரே இதெல்லாம் நீர் தந்தது ஆண்டவரே என்று சொன்னான். இன்றைக்கு நாங்கள் என்ன சொல்கிறோம்? இன்றைக்கு அனைவங்களோட வாழ்க்கையில் நாங்கள் ஏதோ ஒரு கடையில் போய் கிடந்து கொண்டு நாங்கள் என்ன செய்கிறோம்? சம்பாதிக்கிறோம் பிள்ளைன்னு நான் சொல்ல வரல, மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாதீங்க. ஆனால் கடவுளை மறந்து தேவனை மறந்து நீ எவ்வளவுதான் சம்பாதித்து சேர்த்தாலும் அதனுடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனம் இல்லை. இதே நெருக்கத்துக்குள்ளாய் போகிற ஒரு சூழ்நிலை வாழ்க்கையில் வரும்போது தான் ஆண்டவரே என்று கூப்பிடுகிற சூழ்நிலை உருவாகிறது. ஆவேன் அந்த இடத்திலே அவன் ஐஸ்வர்யமாய் இருந்தான் தான், எல்லாம் இருந்தது தான், பலவானாய் இருந்தான் தான். ஆனால் ஏசா வருகிறான் என்று கேள்விப்பட்ட போது கர்த்தருடைய பாதத்திலே அதை இறுக்கி பிடிக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். அவனுடைய சொந்த முயற்சி, அவனுடைய தந்திரமான மூளை, தேவ பயமற்ற செயல், இவைகள் எல்லாம் எங்களுடைய வாழ்க்கையை கலங்க வைக்கிற ஒன்றாக இருக்கிறது. அருமையானவர்களே, எங்களுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற இந்த சூழ்நிலைகள், எங்களுடைய வாழ்க்கையின் நெருக்கங்கள், இவைகளிலே இருந்து நாங்கள் காக்கப்பட வேண்டும் என்பது முக்கியமான ஒரு காரியம். இந்த வசனத்தினூடாக நாங்கள் பார்க்கிற போது தேவன் சந்தித்த, தேவன் கண்ட இந்த மனிதன் என்றைக்கு அவன் கர்த்தருடைய பாதத்திலே தன்னை ஒப்பு கொடுத்து அவருடைய பாதத்தை இறுக்கி பிடித்தானோ அந்த இடத்திலே ஒரு மாற்றம் உருவாகிறது. ஆண்டவர் அப்பொழுதுதான் அவனை மாற்றுகிறார். ஆண்டவர் என்ன சொல்கிறார்? நீ விடு, நான் போக வேண்டும், நீர் ஆசீர்வதித்தால் ஒழிய நான் போக விட மாட்டேன், அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும் வரையும். இப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறார்? நீ இனிமேல் யாக்கோபு அல்ல, யாக்கோபு என்றது உன்னுடைய பேர் இல்லை, இனி நீ இஸ்ரவேல். இஸ்ரவேல் இஸ்ரவேல் என்ற பேரோடு அவன் வருகிறதை பார்க்குறோம். அவனுடைய ஒரு மாற்றம். இப்போ அதைத்தான் வேதம் சொல்லுன்னா அவனுடைய சந்து துளுக்கிட்டு சொல்லி நாங்கள் வேதத்திலே பார்க்குறோம். என்றைக்கு அவன் தன்னுடைய வாழ்க்கையிலே கடவுளை தேடுகிற ஒரு நிலைமையிலே வருகிறானோ,
எவ்வளவு சம்பத்து இருந்தாலும் சரி, எவ்வளவு உழைத்திருந்தாலும் சரி, ஒரு ஆபத்து, ஒரு சூழ்நிலை மாறுகிற போது அப்போ தான் கடவுளை தேடுகிற நிலைமை என்று சொன்னால், இன்றைக்கு நாங்கள் எங்களை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். கடவுள் தேவன் எங்களை இந்த தேசத்திலே கொண்டு வந்து ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். இந்த தேசத்துக்கு நான் முதலும் கேட்டிருக்கேன், இந்த தேசத்துக்கு வரும்போது கப்பலிலே எத்தனை பேர் சாமான் போட்டு வந்தீங்க உங்களோட வீட்டில் இருந்த எல்லாம்? ஒன்றும் கொண்டு இல்லை தானே? ஒரு பேரும் ஒன்றும் கொண்டு இல்லை, அப்படி கொண்டு இல்லை. இங்கே வரைக்கும் எத்தனை வந்தோம்? நாங்கள் எத்தனை பேர் வரோமோ ஆளுக்கு 2 லக்கேஜ்ண்டா 2 லக்கேஜ் எக்ஸ்ட்ரா லக்கேஜ் இருக்குமெண்டா அதுக்கும் பே பண்ணி கொண்டு வந்துருப்போம். சரி, ஒரு 6 பேக் கொண்டு வந்துட்டு கொண்டு வச்சுக்கொள்ளுங்களேன். இப்போ இங்கே வந்த அப்புறம் இப்போ எங்களுக்கு என்ன ஆண்டவர் தந்திருக்கிறார் சொல்லுங்கள்? ஆசீர்வாதம் தந்திருக்கார். சொந்தமாக வீடுகள், நீங்கள் கட்டாத வீடெல்லாம் ஆண்டவர் தந்திருக்கார், கட்டியும் எடுத்திருக்கிறீர்கள், எல்லாம் இருக்குது. ஆண்டவர் இவ்வளோ ஆசீர்வாதத்தை தந்திருக்கிறாரே. அப்போ இதெல்லாம் ஆண்டவர் தந்திருக்கும் போது நாங்கள் கர்த்தரோடு இருக்கிறோமா? இது தேவன் தந்தன்னு சொல்லுகிறோமா? இதெல்லாம் எந்த மைண்டு? அவன் சொன்னானே, அந்த இலகுலையை பிடிச்சி அந்த புள்ளி ஆடுகளெல்லாம் பெற்றுக்கொண்டானே, அதே போல் நாங்கள் நினைக்கிறோம் இதெல்லாம் எங்களுடைய பிளான், என்ற திட்டம், இதெல்லாம் நல்லா போகுது அப்படி என்று நாங்கள் நினைச்சிட்ருக்கிறோம். இல்லை, தப்பு. ஆகவே இன்று நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் எங்களுக்கு ஆண்டவர் எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் தந்திருக்கிற போது அவரை மறந்து, இப்போ நாங்கள் இப்போ அதுதான் நடக்குது எங்களோட வாழ்க்கையில். அவரை பற்றி சிந்திக்கிற எண்ணம் எங்களுக்கு இல்லை. அது பரவாயில்ல, அது நேரம் இருந்தால் எல்லாத்தையும் அதை பற்றி யோசிப்போம். இப்போ என்ஜாய் பண்ணுற காலம் இது, அதுக்குரிய நாள் என்று சொல்லி நாங்கள் என்ஜாய் பண்ண வேண்டாம்னு நான் சொல்லலை, அதில் தப்புன்னு நான் சொல்ல வர இல்லை. ஆனால் என்றைக்கு தேவனை மறந்து நாங்கள் ஒரு காரியத்தை செய்கிறோமோ அதுதான் எங்களுடைய வாழ்க்கையிலே எங்களுக்கு முன்பாக ஒரு ஏசா வந்து நிற்பான். எங்களை கலக்குகிறதுக்காக ஏசா ஒருவன் வந்து நிற்பான். ஆகவே நாங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியம். கர்த்தருக்கென்ற ஒரு நேரத்தையும் காலத்தையும், இப்போ எங்களோட வாழ்க்கையில் வந்து 6 நாள் 7 நாள் இருக்குது. 7 நாளில் ஆண்டவர் 6 நாளை நீங்கள் பயன்படுத்த, ஒரு நாளை தானே ஆண்டவர் கேட்குறார். எத்தனை மணித்தாலும் கேட்குறார் ஆண்டவர்? ஒரு நாளில் எத்தனை மணித்தாலும் ஆண்டவர் கொடுக்க சொல்லி கேட்குறார்? சரி, நீங்கள் ட்ராவல் பண்ணுற வார நேரத்தோடது ஒரு 2-2.5 மணித்தாலும் போகுதுன்னு வைங்க காலையில், சரி முடிஞ்சுது. இந்த 2.5 மணித்தாலும் கூட கொடுக்குறதுக்கு எங்களால் இயலுமா இயலாதா? யோசிச்சு பாருங்கள். கடவுளுக்கு கொடுக்கலாமா இல்லையா? அப்போ அதை கூட கொடுக்க முடியாமல் இருக்கிறோமே, ஏன்? என்னுடைய சொந்த முயற்சி, சொந்த விருப்பம், சொந்த வாழ்க்கை, அது கடவுள் எங்களுக்கு முக்கியம் இல்லை. அது பிறகு பார்க்கலாம், அது நேரம் இருந்தால் பார்க்கலாம். இதுதான் தப்பு. அவை கர்த்தருக்கு பிரியமானதை செய்கிறவர்களாய் நாங்கள் மாற வேண்டும். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களாய் நாங்கள் மாற வேண்டும். அவை எங்களுடைய நேரத்தை, நாட்களை, காலத்தை, சூழ்நிலைகளை எல்லாவற்றையும் நாங்கள் அவருக்காக நாங்கள் கொடுக்கிறவர்களாய் மாறும்போது தான் தேவன் எங்களுக்கு தந்திருக்கிற ஆசீர்வாதம் எங்களுக்கு நிலைத்திருக்கும். இல்லாவிட்டால் அவைகளினாலே எங்களுக்கு உபத்திரவம் தான் பெருகும். ஆகவே அந்த இடத்திலே தான் ஏசா வந்து நிற்பான். இப்போ நாங்கள் ஆண்டவருடைய பாதத்தில் போய் அவருடைய பாதத்தை பிடித்து எங்களுடைய இருதயத்தை அவருடைய சமூகத்தில் ஊற்றி எங்களுடைய பாவங்களை அறிக்கையிட்டு, ஆண்டவரே இது உம்மாலானது. அவன் சொல்கிறான், நான் கோலும் தடியுமாய் போனேன், வெறும் கையாய் போனேன், இப்போ 2 பரிவாரங்களோடு வாரேன். இவர்களுக்கு காரணம் நீர்தான். நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு போனேன், நீர் அதை கைவிடாமல் நீர் அதை அப்படியே செய்திருக்கிறீர், அதுக்காக நன்றி. இப்போ தான் நிற்கிறான். அவை நாங்களும் ஆண்டவரிடத்தில் எங்களை முழுமையாய் ஒப்புக் கொடுப்போம்.